கர்த்தருக்கே மகிமை. பிரேஸ் த லார்ட். நான் உங்கள் முகமடி. இன்னைக்கு எதை பற்றி பேசுகிறோன்னா, நம்ம ஆரம்பத்தில் ஆதிகாமத்தில் எப்படி நம்மளை படிக்கப்பட்டாங்கன்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதுன்றது ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டுட்டு அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆதிகாமத்தில் என்ன அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்றது நம்ம பார்த்து அந்த வசனத்தில் எப்படி நமக்கு புரியுறதோ அப்படி கேட்போம். ஆதியாகமம் அதிகாரம் 1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயர். வாசி கேட்டேன் இல்லையா? இந்த வசனம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது எப்படி இருந்தது? இருளாக இருந்தது. அதில் ஒழுங்கீனமாக இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்கு? ரசிக்கிற சொல்ல. ஆனால் தேவன் அதில் உளவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் அதில் உளவாடி கொண்டிருந்தார். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருள்ன்றது இருக்குது. இந்த வெளிச்சம் இருக்கலாம், ஆனால் இருளும் அதில் கலக்கப்பட்டிருக்கு. நம்ம யோசிக்கலாம், என்னன்னா இருள் அப்படின்னு பார்த்தா, நம் பாவங்கள், நம் தரித்திரங்கள், நம் சாபங்கள், நாம் செய்கிற பல கடினமான விஷயங்கள்ல தான் இருள் என்று நான் சொல்கிறேன். இருட்டு. இந்த இருட்டில் இருக்கிறது எப்படி? நம் கண்கள் நம்ம மூடிக்கொண்டிருக்கிறது. நம் கண்கள் மூடிக்கொண்டிருக்கிற வெளிச்சத்தில் இல்லை. நம்ம வெளிச்சம் நம்மளை அந்த இருள் மறிக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்க விடாதபடிக்கு அது நம்மளை என்ன பண்ணுறது? தடையாக இருக்கிறது. அதுக்கு நம்மளும் ஒரு காரணம். நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? உடனே அந்த இருளிலிருந்து விடுதலை ஆகணும்னா இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனங்கள் மத்தியில் நம் வாசிக்கப்பட்டு அந்த வசனங்கள் புரிந்து வாழ்க்கையில் பிரயோஜனமாக ஏற்றுக்கொள்ளணும். சரிங்களா? இன்றைக்கி இது நம்ம கேட்டுட்டோம். அடுத்த நாள் நம்ம என்ன